மருத்துவர்கள் வழக்கமாக பரிந்துரைக்கும் பல மருந்துகள் போலியானவை. மகாராஷ்டிராவில் டால்கம் பவுடர் கலந்த மருந்துகள் அரசு மருத்துவமனைகளுக்கு விநியோகம். இப்படி வெளியாகும் செய்திகளை கண்டு நம்மில் பலரும் அச்சப்படவே செய்கிறோம். மருந்துகள் எவ்வாறு தர நிர்ணயம் செய்யப்படுகின்றன தெரிந்து கொள்ளலாமா? இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகமே அறிவித்திருக்கிறது 16 மருந்துகள் போலியானவை என. அதுவும் இரத்த அழுத்தத்திற்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் கிளென்மார்க் ஃபார்மா நிறுவனத்தின் டெல்மா ஹெச் என்ற மருந்து, பித்தப்பை கற்களை சரி செய்ய வழங்கப்படும் சன் ஃபார்மாவின் எர்சோகால் 300 உள்ளிட்ட 16 மருந்துகள் பாதுகாப்பு மற்றும் தர ஆய்வுகளை பூர்த்தி செய்யவில்லை என இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அதேபோல நுரையீரல் தமனியில் ஏற்படும் உயர் இரத்த அழுத்தத்திற்காக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் பல்மோசல் ஊசி மருந்து, வாயு தொல்லைக்காக வழங்கப்படும் பேண்டாசிட் ஆகியவையும் தர ஆய்வுகளை பூர்த்தி செய்யவில்லை என கூறப்பட்டுள்ளது. சந்தைக்கு வருவதற்கு முன் மருந்துகள் அனைத்தும் எவ்வாறு தர ஆய்வு செய்யப்படுகிறது என கூறுகிறார் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகத்தின் முன்னாள் இயக்குனர் பாஸ்கரன். ஒவ்வொரு மருந்து மூலப்பொருளை வைத்து தயாரிக்கப்படும் ஃபார்மேஷன், டேப்லெட், கேப்சூல், இன்ஜெக்ஷன் வரைக்கும் அதற்கும் பார்மகோபியல் கமிஷனில் எவ்வாறு தரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இந்த தரங்கள் அவ்வப்பொழுது தேவைக்கேற்ப மேலே நோக்கி முன்னேற்றம் செய்யப்படுமே தவிர குறையாது. தரமில்லாத மருந்துகளை சாப்பிடும்போது பாதிப்புகள் பெரியதாக இருக்கும் என கூறுகிறார் மருத்துவர் ரவீந்திரநாத். எந்த அளவிற்கு ஒரு மருந்தில் மூலக்கூறு மருந்துகள் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னால் அதுவுமே போலி மருந்து தான். அது மிகப்பெரிய அளவு நோயாளிகளை பாதிக்கும். இப்போ மிகை ரத்த அழுத்தம் உள்ளவங்க ரத்த அழுத்தத்தை குறைக்கணும்னு சொல்லி இந்த மருந்து சாப்பிடுகின்ற பொழுது அது மிகை ரத்த அழுத்தத்தை குறைக்கலைன்னா அவங்களுக்கு மாரடைப்பு வரது வாய்ப்பு இருக்குது, பக்கவாதம் வரது வாய்ப்பு இருக்குது, பல்வேறு பாதிப்புகள் வரது வாய்ப்பு இருக்குது. அதுபோல் சர்க்கரை நோயாளிகள் அதாவது சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை நம்பி உண்கின்றார்கள். அந்த மருந்துகள் சர்க்கரை லெவலை குறைக்கல அப்படின்னாக்கா அது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருவாங்க. இது மாதிரி ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். அப்போ இது போன்று போலி மருந்துகள் என்பது மக்களுடைய நலவாழ்வுக்கு எதிரானது, நோயாளி நலனுக்கு எதிரானது. எனவே இது குறித்து கடுமையான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். போலியான மருந்துகளை உட்கொண்டிருக்கிறோம் என நினைத்தாலே நோயாளிகளுக்கு நோய் தன்மையின் தீவிரம் அதிகரிக்கவே செய்யும் என கூறும் மருத்துவர் சாந்தி, எல்லா மருந்துகளும் போலியாக இருக்கும் என நினைக்க வேண்டாம் என கருத்து தெரிவித்துள்ளார். அந்த மருந்து தயாரிக்கப்பட்ட கம்பெனி ஒரு பர்டிகுலர் மாதத்தில் இருக்கிற பேட்சில் மட்டும் பிரச்சனை இருப்பதாக, அந்த இது உண்மையான மருந்துக்கு பதிலாக போலியான இருக்கிற மாதிரியான நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் மக்கள் உடனே அந்த மருந்தே வேலை செய்யலை, அந்த மருந்தே ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு கருத்து. அடுத்தபடியாக இந்த மாதிரியான போலியான மருந்துகள் வருவதை தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்யணும். தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறும் மருந்து நிறுவனங்கள் போலியான மருந்துகளை தாங்கள் தயாரிக்கவில்லை என கூறுகின்றன. அப்படியென்றால் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் இவ்வாறு கூறியது ஏன்? இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் இந்த மருந்துகளை சரியாக சோதனை செய்யவில்லையா என்ற கேள்விகள் எழுகின்றன. நம் மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மக்கள் சிகிச்சை பெற இந்தியாவுக்கு வருகின்றனர். எனவே மருந்துகளின் தரத்தை நிர்ணயிக்கும் விதிகளை கடுமையாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்களுடன் கௌசல்யா.